பாஜகவோடு மத்திய அமைச்சரவை 5 ஆண்டு காலம் அங்கம் வச்சது திமுக. அன்னைக்கு பாஜகவோடு கூட்டில் இருந்தது விசிக்க. உங்களுக்கு அதை பேசுவதற்கான தார்மீகம் இல்லைன்னு சொல்றேன். என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திக் பேசும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் 2001 பாஜகவோடு கூட்டணி வச்சுங்க, பாஜக எல்லாரும் இதை தான் சொல்றாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். 99 தான் நாங்கள் தேர்தல் பாதைக்கு வருகின்றோம். 2001 நாங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கிறோம். அதற்கு பிறகு பாஜக வருகிறது. அப்பொழுது சொல்றோம், நாங்க பாஜக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் என்று சொன்னது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். நீங்க எங்களோட இருங்க, நீங்க அவங்க கூட மேடையில ஏறாதீங்க, பிரச்சாரம் பண்ண வேணாம். நான் இப்பொழுது இந்த மேடையில் நின்று சவால் விடுகிறேன். 2001 பாஜகவோடு ஏதாவது ஒரு மேடையில பரப்புரை செய்த ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்ட முடியுமா? நான் கேட்கிறேன். ஆனா நான் காட்ட முடியும். ஏதாவது காட்ட முடியுமான்னா நீங்க போய் நேரா மும்பையில் போய் பாஜகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து பாஜகவுக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்தவர். முழுமையா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? RSS மேடையில விஜில் அமைப்புல அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அது நீண்ட காலமா பேசப்பட்டது, பதிலும் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நாங்க 2002 நாங்க ரிசைன் பண்றோம், திமுக கூட்டணியில ரிசைன் பண்றோம். அந்த இடத்துல நாங்க இல்ல. அப்ப நீங்க நாங்க எந்த இடத்துலயும் எந்த மேடையிலையும் பாஜகவுக்கு ஆதரவாக நாங்க எங்கேயுமே போய் நிக்கல. நாங்க திமுக மேடையில தான் நிக்கிறோம். அப்ப திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக எதை கட்டமைக்கிறார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். எங்களுடைய விடுதலை